இது ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான். திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில பேசியிருக்கும்போது, திமுகக்காக தொடர்ந்து இணையத்தில குரல் கொடுத்துட்டு வரவங்கலாம் திமுக தொண்டர்களோ, திமுகவுடைய உறுப்பினர்களோ மட்டும் கிடையாது. திமுகவுடைய கொள்கைகளால ஈர்க்கப்பட்டவங்க. அப்புறம் திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களால பயனடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம எல்லாரையும் சார் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் இப்ப கரண்ட்டா இருக்கக்கூடிய இந்த அரசின் செயல்கள, நடவடிக்கைகள் எல்லாம் வந்து நம்ம விமர்சிக்கிறோம். ஜனநாயக ரீதியா நம்மளுடைய கருத்துக்கள வந்து முன்வைக்கிறோம். அது பொய்யான கருத்தா இல்ல, அவதூறு பரப்பக்கூடிய கருத்தா இல்ல, தப்பான கருத்தா இல்ல, வெறும் உண்மையான கருத்துக்கள நம்ம முன்வைக்கிறோம் அப்படின்னும்போது கூட, நம்ம மேல அதாவது உண்மை பேசக்கூடியவங்க மேலலாம் வந்து பொய் புகார்கள குடுக்குறது, அவங்களுடைய ஃபோட்டோஸ் எடுத்து மார்ஃபிங் பண்றது, அவங்களுக்கு வந்து அச்சுறுத்தக்கூடிய வேலைகள பண்றது, அவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்றது, இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உண்மை கருத்த தானே சொல்றேன். ஜனநாயக ரீதியா தானே நான் பேசுறேன். நமக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு தானே. அது உண்மையா தானே இருக்கு அப்படின்ற பட்சத்தில அவங்களுக்கு லீகல் சப்போர்ட் குடுக்கணும் அப்படின்றதுக்காக திமுக சார்பா டிஎம்கே உடைய லீகல் விங் பார்த்தீங்கன்னா, ஒரு மெயில் ஐடிய வந்து குடுத்துருக்காங்க. dmkllegalwingcomplaints.com. ஸோ உங்களுடைய புகார்கள இந்த மெயில் ஐடிக்கு நீங்க வந்து சென்ட் பண்ணலாம். அதே மாரி ஒரு 15 கான்டாக்ட்ஸ் நம்பரையும் வந்து குடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸா இருக்கு. உங்க டிஸ்ட்ரிக்ட் நம்பர் அதில இல்லனாலுமே, உங்க பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் கான்டாக்ட் நம்பர் என்ன இருக்கோ, அத நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நிச்சயமா லீகல் சப்போர்ட் அண்ட் லீகலா மூவ் பண்றதுக்கு என்னலாம் பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ அவங்க நிச்சயமா உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. அதனால பொது வெளியில உங்களுடைய கருத்துக்கள, உண்மையான கருத்துக்கள நீங்க தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே இருங்க. வாழ்த்துக்கள்.